ஓம் துர்கா சூக்தம். जातवेदसे सुनवाम सोममराति यतो निदकाति वेदक सनपश्यदति दुर्गानि विश्वानावेव सिन्धुन्दुरितात्यग्निः ताम् अग्निवर्णान् तपसा ज्वलन्तीन् वैरोच्चनीं कर्मफलेषु जुष्टान् दुर्गान् देवीकुं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः अग्ने त्वं पारय नव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गानि विश्वा पूच पृथ्वी बकुलानपुर्विभवातोकाय तनयाय शय्योः विश्वानिनो दुर्गः जातवेदस्सिन्तुन्ननावातुरितातिपश्यि अग्ने अत्रिवन्मनसा गृणानों स्माकं बोध्य विदातनुनाः पृतनाजीतकुं सकमानमुग्रमग्निकुं कुवेम परमा सदस्तात् सनपश्यदति दुर्गानि विश्वाक्षमदेवो अधुरितात्यग्निः प्रत्नोषि कमीट्यो अत्वरेषु सनाचकोत्तनव्यच्च सत्सि स्वाञ्चा आग्ने तनुवं विप्रय स्वस्मौव्यञ्च सौभगमाय जश्व गोपेजुष्टमयिजो निषिक्तन्तवेन्द्र विष्णुरानुसञ्चरेम नाकस्य पृष्ठमभिसभसानो वैष्णविलोक इहमादयन्तां कात्यायनाग विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम पतञ्जलिக்கு ஒரு தியானம். योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन यो भागरोत्तमं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानदोऽस्मि. நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள் 12, 13, 14, 15. இந்த 4 சூத்திரத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாண்டிங்கு 12, 13. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஃபஸ்ட்டு சமாதி பாதத்தில் இருக்கும். அதில் 12ஆம் சூத்திரம். அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதக. அபியாச பிரிச்சுக்கலாம். வைராக்யாபியாம் தன் நிரோதக. அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதக. அடுத்தது 13வது சூத்திரம். தத்ர ஸ்திதௌ யத்னோபியாசக. தத்ர ஸ்திதௌ யத்னோபியாசக. தத்ர ஸ்திதௌ யத்னோபியாசக. அதுக்கு அடுத்தது சது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருட பூமிஹி. மீனிங் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், படிக்கும்போது ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். சது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருட பூமிகி. சது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருட பூமிகி. அடுத்தது திருஷ்ட திருஷ்டானு ஸ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்யம். வைராக்யம்னு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு? திருஷ்டா அது திருஷ்ட அனுஸ்ராவிக்க. சேர்த்து படிக்கும்போது திருஷ்டானு ஸ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்யம். திருஷ்டானு ஸ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்யம். இப்போ நம்ம போன கிளாஸ்ல எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் எண்ணங்கள் நம்ம மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை அவர் 5ஆ பிரிச்சாரு. அதுல பிரமாணம் விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி. 5ஆ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்னென்ன எண்ணங்கள் வருதோ அது இந்த சோர்ஸ் இப்படித்தான், இப்படிப்பட்ட விருத்திகள் தான் அப்படிங்கிறது என்டையர் த மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ் இட் டிவைட்ஸ் இன்டு 5 குரூப்ஸ். ஒன்று எப்படி ஒரு விருத்தி வந்திருக்கும்?
ஃபர்ஸ்ட் ஒரு நேரடியான கண்ணு பார்க்கும்போது ஒரு விருத்தி, காது கேட்கும்போது ஒரு விருத்தி. இது பிரத்யட்சமாக நேரடியாக அறிவு ஏற்படும் போது ஒரு விருத்தி. அல்லது ஒரு அறிவை வச்சு யூகிக்கிறோம், ஒரு புகையை பார்க்கும்போது அங்கே நெருப்பு இருக்குங்கிற யூகிக்கிறோம், அப்போ ஒரு விருத்தி வருது. இதெல்லாம். அல்லது ஆகமம், ஆகமம்னா வேதங்கள், அதுக்கு உங்களுக்கு தகுதியான அத்தாட்சி என்பவை நிரூபணங்கள் எழுதியிருக்காங்க. வேதங்கள் தான், வேதத்தின் மூலியமாக நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. இந்த இடத்துக்கு இப்போ இந்த மாதிரி விருத்தி வந்ததுன்னா அந்த விருத்திக்கு பேரு பிரமாண விருத்தி, அந்த டைப் ஆஃப் விருத்தி. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? விபர்யய விருத்தி. விபர்யம் அப்படின்னா நம்ம பார்க்குற பொருள் ஒன்றா இருக்கும், நமக்கு வர்ற விருத்தி வேறையா இருக்கும். இப்போ முதல்ல நெருப்பை பார்த்தீங்க, நெருப்பு விருத்தியே வந்தது, அது பிரமாண விருத்தி. நீங்க எலியை பார்க்குறீங்க, எலி விருத்தி வந்தது, பிரமாண விருத்தி. சோஃபா பார்க்குறீங்க, சோஃபா வருது, பிரமாண விருத்தி. இப்படி இல்லாமல் சில சமயம் என்ன நடக்கும்? பார்க்கறது ஒன்று, ஆனா விருத்தி வர்றது வேற. உதாரணத்துக்கு தான் மாலை நேரத்தில் நம்ம நடந்து போகும்போது ஒரு கயிற்று என்னவா பார்த்துடலாம், கை பார்க்கறது கயிறு, கண்ணு பார்த்துட்டு இருக்கிறது கயிறு, ஆனா உள்ள என்ன விருத்தி வருது? பாம்பு. ஒரு ஷீஷோர்ல நடந்துட்டு இருக்கும் போது நீங்க பார்க்கறது கிளிஞ்சல், ஆனா உள்ள என்ன விருத்தி வருது? வெள்ளி அப்படிங்கிற ஒரு விருத்தி. இந்த மாதிரி வர விருத்திகளுக்கு பேரு விபர்யய விருத்தி. வெளியில் இருக்கிற பொருள் வேற, உள்ள ஏற்படுகிற விருத்தி வேற. அடுத்தது விகல்ப விருத்தி, இமேஜினேஷன், கற்பனை. ஒரு சப்தத்தை கேட்டோன்ன நம்மளே உள்ள கற்பனை பண்ணிக்கிறதுக்கு பேரு விகல்ப விருத்தி. அங்க வெளியில ஒரு வஸ்து அதுக்கு இருக்காது. நான் அதை சொன்ன பிசாசு, பேய் அப்படிங்கிற வெளியில ஒரு வஸ்தும் கிடையாது. ஆனா நான் அந்த வார்த்தை சொன்னோன்ன உங்களுக்குள்ள ஒரு விருத்தி வரும். அது பல ரூபத்தில் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். அதுக்கு பேரு விகல்ப விருத்தி. அடுத்தது நித்ரான சூன்யம். எந்த வித நித்ரா விருத்தின் பேரு, அதுல எந்த விதமான விஷயங்களும் இருக்காது. உள்ளேயோ வெளியிலையோ நோ விஷயம், சூன்யம், விஷய ரகிதம். ஆனா ஒரு விருத்தி இருக்கும், விருத்தி உள்ள இருக்கும், ஆனா அதுக்குண்டான விஷயங்கள் இருக்காது. அப்படி இருக்கிற பேரு எதையும் நான் அறியல, கையில ஒண்ணு இல்ல அப்படிங்கறது அறிஞ்சுக்கிறது நித்ரா விருத்தி. அதுக்கு சூன்ய விருத்தின்னு சொல்லுவோம். அடுத்த சூன்யம்னா விருத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது, விஷய சூன்ய விருத்தி. விஷயங்கள் இல்லாத விருத்தி இருக்கும், வெளியில் விஷயமா இருக்காது, ஆனா இல்லைங்கிற நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி விருத்திக்கு பேரு. நான் அது சொன்னேன், இப்போ போனா 5 மணிக்கு போனா மண்டபத்துல யாரு இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களா, எம்டினஸ், அதை அறிஞ்சுக்கிற ஒரு விருத்தி, இல்லைங்கிறத அறிஞ்சுக்கிறோம். அது பேர் ஜென்ரலா நித்ரா விருத்தி. அது தூக்கத்தின் போது நமக்கு நல்லா தெரிஞ்சனால அவர் பேரை நித்ரா விருத்தின்னு பேர் வச்சிட்டாரு. அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதினா நீங்க கண்ணுல முதல்ல பார்த்தது கேட்டது எல்லாமே என்ன ஆயிருக்கும்? மனதில் பதிவாகி இருக்கும். ஸ்டோர் ஹவுஸ்ல நேத்து பார்த்தது, முந்தா நேத்து பார்த்தது, பேசுனது, கேட்டது, ஒருத்தர் சொன்னது எல்லாம் என்ன ஆயிட்டே இருக்கும்? மனதில் பதிவாகிட்டு இருக்கும். சம்ஸ்காரம், அந்த பதிவுகளுக்கு பேரு சம்ஸ்காரம். சம்சாரம்னா துக்கம், சம்சாரம்ங்கிறது வேர்டு வேற, இது வேறு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் அப்படின்னா பதிவுகள். அந்த பதிவுகள் ஞாபகத்துக்கு வரும். நேற்று என்ன சாப்பிட்டேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நம்ம யோசனை பண்ணி ஸ்டோர் ஹவுஸுக்கு போய் என்ன பண்றோம், என்ன நேற்று சாப்பிட்டோம் காலையில அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஸ்மிருதி. அந்த விருத்திக்கு பேரு ஸ்மிருதி விருத்தி. ஞாபகப்படுத்தி சொல்றது, கண்ணுக்கு முன்னால விஷயம் இல்லை, ஆனா ஞாபகப்படுத்தி நேற்று இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் பிரிச்சுட்டார். இது விருத்திகளை முதல்ல பிரிக்கிறார். 5 டைப்ஸ் ஆஃப் விருத்தி. இப்ப அடுத்தது 12ஆம் சூத்திரத்துல என்ன சொல்றாரு? அந்த விருத்திகள் அந்த ஒழுங்குபடுத்துவதற்கு நிரோதக அப்படின்னா மனதை வரும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதலுக்கு பேரு நிரோதம். அதற்கு அவர் உபாயம் சொல்றார். ஏன்னா இப்ப பாருங்க, நம் மனதில் என்ன எண்ணம் தோன்றுதுங்கிறது என்னுடைய கட்டுக்குள் இல்லாமல் அது தோன்றிக் கொண்டுதான் இருக்குது. அது நம்மளை முறைப்படுத்த நம்மளால முடியற தெரியுது, சுயமாக நம்மளே நினைச்சு அதை முறைப்படுத்த முடியாது. சோ யாரோட உதவி நாடுறோம்? பதஞ்சலி. நம்ம சூத்திரத்தை படிச்சாலுமே பதஞ்சலி என்ன சொல்றாரு? நான் இறைவனமிருந்து பெற்ற ஞானம்ங்கிறார். இது அவர் எழுதுதல்ல. சோ எந்த மனதை இறைவன் படைத்தானோ அவனிடமே சென்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மனதை ஒழுங்குபடுத்துதல் எப்படி, அதற்கு இறைவன் கொடுக்கிற உபாயம் எடுத்துக்கணும். 2 அது 2 பின்னால சொல்ல போறாரு. ஒன்னு வைராகியம், இன்னொன்னு அபியாசம். இந்த 2 நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இந்த 2 மூலியமாகத்தான் மனதை ஒழுங்குபடுத்த முடியும், செம்மைப்படுத்த முடியும். இப்போ அந்த 2 அடுத்த சூத்திரத்தை படிக்கணும். 12ஆம் சூத்திரத்துல என்ன கொடுத்திருந்தார் அவரு? அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. என்ன தமிழ் அர்த்தம்? அபியாச
பயிற்சி. அபியாசம்னா பயிற்சிங்க. நேரடியான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா பயிற்சிக்கு பேரு அபியாசம். பயிற்சி அப்புறம் வைராக்கியம். ஏன்னா அந்த ரெண்டை பத்தி டெபினிஷன் பின்னால் அவர் கொடுக்கறதுனால ஜஸ்ட் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என் மனதை நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் 2 உபாயம். ஒண்ணுக்கு பேரு அபியாசம் தெரிஞ்சா போதும், இன்னொன்னுக்கு பேரு வைராக்கியம். பற்று அற்ற நிலை பேரு வைராக்கியம். தன்னிடம் தடுத்து விருத்தி எண்ணங்களின் நிரோதக ஒழுங்குபடுத்திருக்கு. நமக்கு நாம யூஸ் பண்ண வேண்டிய உபாயங்கள் 2. நிரோதகனா மனதை செம்மைப்படுத்துவதற்கு அவர் சொல்ற டெக்னிக்கு 2 உபாயம். 1 அபியாசம், இன்னொன்னு வைராக்கியம். இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்றேன், அவுட் ஆஃப் கோர்ஸ் வந்து ஒன்று நாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அடுத்த சூத்திரம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா பாருங்க, யூஸ்வலா நம்மள்கிட்ட வருகின்ற மனதில் தோன்றுகின்ற விருத்திக்கும் புத்தியும் ரொம்ப ரிலேட் ஆனது. உங்களுடைய புத்திக்கு நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனதில் எண்ணங்கள் தோன்றும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து ஒரு மனதில் நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க. இப்போ ஏவும் பாக்குறான் ஒரு பொருளை, பியும் ஒரு பொருளை பாக்குறாங்க. ஏக்கு வருகிற விருத்தி வேற, அதாவது அந்த பொருள் என்னன்னு வந்துடும். இப்ப வந்து ஒரு செல்போன் நான் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 பேர் பாக்குறாங்க. ஏ கிட்டயும் என்ன விருத்தி வந்திருக்கும்? செல்போன். பி கிட்டயும் என்ன விருத்தி வந்திருக்கும்? மனதுல ஞானம், செல்போன். என்னத்தை எடுத்து காமிக்கிறாங்க? செல்போன் தான் 2 பேர் சொல்ல போறாங்க. அது மனதை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானத்தை ஏற்படுத்திடும். ஆனா அதுக்கு பின்னால யார் இருக்கா? புத்தி. அந்த புத்தி அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது புத்தி. இப்ப பாருங்க, இப்ப நான் செல்போனை தூக்கி காமிக்கிறேன்னு வச்சுக்கலேன். அதாவது மனதில் ஓரளவுக்கு, புத்தியில் மனம் இல்ல, புத்தியில் கொஞ்சம் விவேக சக்தி இருக்கிற புத்தி. ஏக்கு என்ன இருக்குது? விவேக சக்தி இருக்கிற புத்தின்னு வச்சுக்கலாம். பிக்கு விவேகம் இல்லாத புத்தி, அந்த புத்தி இல்லாத புத்தின்னு வச்சுக்கலாம். ஏங்கிறவன் வித் விவேகம், பிங்கிற ஆளு வித்தவுட் விவேகம். விவேகம் நாங்க பிரித்து அறிகின்ற சக்தியை உடையவன் ஏ. பிங்கிறவனுக்கு என்ன? பிரித்து அறிகின்ற சக்தி இல்லாதவன். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம், 2 பேரும் ஒரு பொருளை பாக்குறாங்க. அப்ப என்ன உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா புத்தி வச்சுதான் நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப புத்திக்கு தேவையான அறிவை கொடுத்தோம்னா மனம் கட்டுப்படும். சும்மா வெறும் மனசை உட்காந்துட்டு கண்ண மூடி உட்கார்னால கட்டுப்படாது. புத்திக்கு வேணுங்கிற அறிவை கொடுக்கணும். இப்ப புத்தியில் இருக்கிற ஒரு அறிவு என்ன நான் சொன்னேன்? விவேகம் எடுத்துக்கலாம். விவேகம்னா பிரித்து அறிகின்ற சக்தி. எது? இது நல்லது, இது கெட்டது, எது? ஏன்னா எந்த இடத்துல பிரிப்போம்? எந்த பொருள்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதோ அங்கதான் பிரிக்கிற வேலை தேவைப்படும். அரிசியும் கல்லும் சேர்ந்திருக்கும் போது நம்ம பிரிக்கிறோம். அப்ப என்ன ஆயிருக்குது? நம்ம உலகத்தை பார்க்கும் போது தர்மமும் அதர்மமும் கலந்திருக்கிறது. அந்த விவேக புத்தி உள்ளவன் என்ன பண்ணிடுவான்? இது தர்மம், இது அதர்மம்னு பிரித்து அறிகின்ற சக்தி. இந்த உலகத்தில் எது நிலையானது, எது நிலையற்றது அப்படின்னு பிரித்து அறிகிற சக்திக்கு பேரு விவேக சக்தி கொண்ட புத்தி. இது யாருக்கு இருக்கு? ஏக்கு இருக்கு. பிக்கு இந்த சக்தி இல்ல. விவேக சக்தி எது தர்மம், எது என்ன வேணா பார்த்துக்கலாம். எது தர்மம், எது அதர்மம், எது நல்லது, எது கெட்டது, எது பயனுள்ளது, எது பயனற்றது, எது சரி, எது தவறு, இதெல்லாம் பிரிச்சு அறிகிறான் பாத்தீங்களா? அந்த அறிவை கொண்டவன் ஏ. அந்த அறிவு இல்லாதவன் பி. என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த அறிவை கொண்டவன் ஏ அந்த செல்போனை பாக்குறா அப்படின்னா அப்சர்வேஷன், என்ன கம்பெனி, என்ன ஏது, நல்லா இருக்கா, கலர் இருக்கா, இப்படி. அதோட அவன் மனம் இன்ட்ரோவர்ட் ஆயிரும். பாக்குது பொருளை, அதை பற்றி அறிவு வருது, மனம் என்ன ஆயிரும்? இன்ட்ரோவர்ட் ஆயிரும். என்ன அழகா இருக்கு, ஓகே, அவ்வளவுதான். யாரு? விவேக் பிரித்தறிகின்ற சக்தி உள்ளவன். அவ்வளவுதான். அந்த விஷயத்தினால் அவன் கேரி ஓவர் ஆக மாட்டான். இந்த செல்போன் பின்னாலேயே அவன் மனம் போகாது. பிகம்ஸ் இன்ட்ரோவர்ட். ஏன்னா மனம் வெளியில போய் அந்த பொருளை பற்றிய ஞானத்தை பெற்றவுடன் அப்படி இன்ட்ரோவர்ட் ஆயிரும். தனக்குள் அவன் வந்து விடுவான். அந்த பொருளுக்கு பின்னால் அவன் போக மாட்டான். யாரு? இந்த விவேகங்கிற புத்தியுடைய ஏ. அந்த பொருளுக்கு பின்னால போக மாட்டான். he will not be extrovert. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா he will automatically become introvert. அவன் தனக்குள் தான் வந்து விடுவான். வெளியில போன மனம் என்ன பொருள் அறிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா மைண்ட் should be extrovert, அப்பதான் பொருள் அறியும். திருப்பி என்ன ஆயிரும்? தனக்குள் தான் வந்து விடுவான். he will not be disturbed by that force. There is no second thought for that person A. ஆனா இந்த விவேக சக்தி இல்லாத பி அந்த பொருளை பார்க்கறான் அப்படின்னா அவனுடைய மனம் அந்த விஷயத்துக்கு பின்னாலேயே எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிரும்.
he will go behind that object. அப்படின்னா அந்த போன் வச்சிருக்கு பின்னாடியே போகான்னு நினைக்க வேண்டாம். அந்த போனை பற்றிய எண்ணங்கள் அவன் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். அழகா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. இது அப்படியே 2வது 3வது 4வது அந்த தியாயத்தோ விஷயான் பும்சக தியானம் பண்ண 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 இது நமக்கு வந்தா நல்லா அந்த பொருள் அப்படியே ஆசையாக மாறும். அதனுடைய போக விஷயத்துக்கு அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த செல்போன் வாங்கினா நம்ம இதை அனுபவிக்கலாம், அந்த ஆப்பை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அந்த போனை விட இது பெஸ்ட், நான் வச்சிருக்கிறத விட இது பெஸ்ட், இப்படி போகத்துக்கு அவன் திட்டமிடுவான். இந்த விவேக புத்தி இல்லாதவன் அந்த போனை பார்க்கும்போது அதை நாம எப்படி அனுபவிக்கணுங்கிற போகத்திற்கு திட்டமிடுவான். அதனால் அவன் ஈர்க்கப்படுவான். he will be attracted by that object. ஒரு சாக்லேட் கவர் எப்படி ஒரு குழந்தை இழுக்குதோ அதை போல அதே இழுப்பு ஈர்ப்பு அந்த குழந்தைக்கு அந்த சாக்லேட் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு அந்த பீக்கு வந்துடும். அந்த எண்ண மனத்தில் அந்த விருத்தி தோன்றிதான் ஆகணும். சோ ஏங்கிறவன் விவேக புத்தி இருக்கும்போது அந்த விவேகம் எனக்கு பிரித்து அறிகிறது. இந்த பொருள் வரும்போது இந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்சவன், பிரிக்க தெரிஞ்சவன் பார்த்துட்டு இந்த கம்பெனி என்ன ஏது அப்சர்வேஷன், he will get that knowledge, no doubt in that. அந்த செல்போனை பற்றிய நாலேஜ் உள்ள போயிருக்கும். பட் there will not be no second thought, third thought அதை பத்தி வராது. ஆனா பீக்கு he will become extrovert, he will go behind that object, he will think again and again and again. அப்ப again and again and again ஆசை, அப்புறம் பற்று, அப்புறம் பேராசை. எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும், கடனை போட்டாது டியூல போட்டாச்சு, எப்படியோ ஒன்று நம்ம அதை வாங்கணும், அது வாங்கினா தான் உடனே மனசு சொல்லும் நீ அதை வாங்கினாத்தான் உனக்கு பெருமை, 4 பேர் உன்னை மதிப்பான், அந்த செல்போன் வச்சிருந்தா தான் உன்னை இது மனத்தோட வேலை. புத்தி அப்படியே மழுங்கடிச்சு மனம் டாமினேட் ஆகி விவேக புத்தி இல்லாதனுடைய மனம் டாமினேட் ஆகுது. ஆகுறோன்ன மனம் புத்தியை மழுங்கடிச்சு அந்த செல்போனை வாங்குவதற்கு அடுத்த தாட்டு போயிடுவான். செல்போனை பத்தி நாலேஜ் வந்தோடனே அடுத்து எங்க போவான், அதை வாங்குவதற்குண்டான தாட்டு, அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படியே அது he becomes extrovert. அப்படின்னு என்ன அர்த்தம், he goes behind that object. வேற வழி கிடையாது, போய்தான் ஆகணும். ஐயோ போறானே புலம்பாது, விவேகம் இல்லைன்னா போய்தான் ஆகணும். அதைத்தான் இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா யூஸா இருக்கும். இதுதான் மனதனுடைய இயல்பே இப்படித்தான். புத்தியில் எப்படி வச்சிருக்கணும், விவேக சக்தி இருப்பவனாக இருந்தால் he will not go behind the object. இப்ப நான் ஒரு பொருளுக்கு பின்னால் நம்ம போறோம் அப்படின்னா நம்மளுக்கு புத்தியில் அந்த பொருளை பற்றிய விவேகம் இல்லை என்று அர்த்தம். இப்போ அவர் என்ன சொன்னாரு, வைராகியம் 2 கமிங் டு த சப்ஜெக்ட். இப்போ ஒன்னு வைராகியம், இன்னொன்னு அபியாசம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா வைராகியம் ஷார்ட்டா என்னன்னு சொல்ற, அதாவது இப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டா போயிடுச்சு பாத்தீங்களா, அப்போ நம்மிடம் நாம் இல்லை, நாம் நம்மை வெளியில் விட்டு விட்டோம். அந்த பி என்ன பண்றான், அவன்கிட்ட அவன் இல்லை, அவனிடம் அவன் இல்லை. ஏன் எங்க போயிட்டான், பின்னாடி அந்த நம்மை விட்டு அவன் வெளியே போய் விடுகிறான். சோ என்ன நடக்குது, he lost himself. இங்கிலீஷ்ல சொன்னா என்ன நடக்குது, he lost himself. அவனிடம் அவன் இருப்பதை விட்டுட்டு he lost himself. நாம ஒரு 10 ரூபாய் தொலைச்சிட்டோம், 100 ரூபாய் தொலைச்சிட்டோம், 1 கோடி பிசினஸ் பண்ணி தொலைச்சிட்டா உட்கார்ந்து கவலைப்படுறோம். ஆனா இந்த லாஸ் இஸ் இன்டெஃபினிட் லாஸ், நமக்கு தெரியறது இல்ல. நம்மை எங்க தொலைக்கிறோம், அந்த பொருளிடம் தொலைத்து விடுகிறோம். அப்ப அந்த வைராகியங்கிறது என்ன தெரியுங்களா பண்ணும், அந்த அந்த எங்கு தொலைந்திருக்கிறதோ, உங்கள் மனம் எங்கெங்கு தொலைந்திருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கிறது வைராக்கியம். ஒரே எத்தனையோ இடத்துல நம்மளை தொலைச்சிருப்போம். ஒரு பொருள் மட்டும் இல்லைங்க, ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மனத்தை எங்கெங்கேயோ விட்டு வைத்திருக்கிறோம். என்னிடத்தில் நான் இல்லைங்க போது கண்டிப்பா மனம் வெளியில் தான் இருக்குது. ஏன், அவன் எக்ஸ்ட்ரோவர்ட், வெளியில போய்தான் ஆகணும். அப்ப வைராகியம்ங்கிறது என்ன உள்ள பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வைராகியம் எப்படி பெறுதல் என்னங்கிறது நம்ம பின்னால ஒரு சூத்திரம் இருக்கு. ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். அந்த வைராகியத்தின் மூலியமாக உங்களுடைய மனம் எங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடித்து கொடுக்கும். என் மனம் என்னை தவிர்த்து எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மனம் வைராக்கியத்தை பெற வேண்டும். ஆச்சுங்களா, கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு வருவோமா? என் மனம் இந்த இடத்துல இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது பற்று கூட்டிட்டு வர்றீங்க.
வந்த இங்க என்னது எம்டி. மனம் என்னாகும்? எம்டியா இருக்கும்போது அந்த அபியாசத்தின் மூலியமாகத்தான் மனதை நாம் அமைதிப்படுத்த முடியும். வெளியில் சென்ற மனதை கூட்டிட்டு வர்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எனக்குள் நான் அமைதியாக இருப்பதற்கு உதவி செய்வது அபியாசம். இதுதான் 2 வேலை. வைராகியங்கிறது நான் தொலைத்த இடத்தை, நான் என் மனதை தொலைத்த இடத்தை கண்டுபிடித்து கொடுப்பது வைராகியம். அந்த வெளியே போய் உள்ள நீங்க இழுத்துட்டு வந்துட்டீங்க, மனதை உங்ககிட்ட வந்துருச்சு. உங்களிடம் வந்த மனம் அந்த மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுதல், மனதை சாந்தம் பெறுவதற்கு, அமைதி பெறுவதற்கு, சஞ்சலம் இல்லாத மனதை பெறுவதற்கு அபியாசம் உதவி செய்யும். இப்ப நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு போலாம். ஏன்னா அவர் ஒன்னொன்னா விளக்கிட்டே வர்றாரு. அபியாசம்னா என்னன்னு 2 சூத்திரம் கொடுத்திருக்கார். வைராகியம்னா என்னன்னு நம்ம இன் டீட்டெயில் வைராகியத்தையும் அபியாசத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சூத்திரம் 13. தத்ர ஸ்திதௌ யத்னக அபியாசக. அபியாசம்னு என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. தத்ர ஸ்திதௌ யத்னக அபியாசக. தத்ர அப்படின்னு என்னது? இந்த அதாவது தத்ரன்னா இங்கு, அங்குன்னு அர்த்தம். அப்ப அங்குன்னு எங்க? ஸ்திதௌ மன அமைதி அல்லது ஒரு நிலை பெற. ஸ்திதினா மனம் ஸ்திதி ஆகுதுன்னா மனம் அமைதி அல்லது ஒரு நிலை பெற. எத்தனகனா முயற்சி, அதுக்கு பேர் தான் அபியாசம். சோ மனம் அமைதி பெறுவதற்கு நீங்க என்ன முயற்சி செய்யறீங்களோ அதுதான் அபியாசம். கரெக்ட் தானே? வெளியில் போன மனதை பிடிக்கிறதுக்கு தான் என்ன தேவை? வைராகிய மனம் மனதை கண்டுபிடிச்சிடும், எங்க இருக்குங்கிறத கண்டுபிடித்து கொடுப்பது வைராகியம். வைராகியத்தின் மூலியமாக மனம் உங்களிடம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த மனதை அமைதி ஒரு நிலை பெறுவதற்கு. வெளியில் சென்ற மனதை பிடிச்சிட்டு வந்தா பத்தாது. ரோட்ல குழந்தை விளையாண்டுட்டு இருக்குதுன்னா போய் பிடிக்கிறது ஒரு ஸ்டெப், மறுபடியும் கூட அந்த வீட்டுல வச்சிருக்குங்கிறது 2வது ஸ்டெப். அந்த 2வது வீட்டுல வச்சிருக்கும் பாத்தீங்களா அமைதியுடன், அதுதான் என்னது? அபியாசக. அதுங்களா? அதாவது இந்த தத்ரனா இந்த இடத்தில் அர்த்தம். இந்த மனதை பக்குவப்படுத்துகிற ஒழுங்குபடுகிற இந்த இடத்தில் ஸ்திதௌ மன அமைதி, டிரான்ஸ்லேஷன் தமிழ் வேர்டு, அல்லது ஒரு நிலை பெற செய்கிற. எத்தனம்னா முயற்சி. அபியாசம். அபியாசம்னா என்ன டெஃபினிஷன் கொடுக்குற? அபியாசம் ஜெனரலா பாத்தீங்கன்னா அபியாசம்ங்கிறது தமோ குணத்தில் இருந்து விடுபடுவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம், முயற்சி தாங்க. இது எதுக்காக? மனதில் இருக்கிற தமோ குணத்திலிருந்து விடுபடுவதற்காக நம்ம செய்யற ஒரு முயற்சி. அதாவது ஒரு ஏகாக்கிரத சித்தம், ஒரு மன ஒரு நிலைப்பாடு, ஒருவன் செய்யும் முயற்சி. மனம் வந்து கான்சன்ட்ரேஷனா இருக்கணும். ஒரு என்ன நினைக்கிறனோ அந்த விஷயத்தில். இப்ப நான் 1 hour நீங்க உட்காந்துருக்கீங்க, 1 hour நான் கிளாஸ 100% கவனிக்கணும் அப்படின்னா யாருனால முடியும்னா ஏகாக்கிரத சித்தம் இருக்கவர்கள்னால 1 hour உங்களால இங்க உட்கார்ந்து கவனிக்க முடியும். மன ஏகாக்கிரத சித்தம் இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மனம் என்ன ஆயிரும்? உட்கார்ந்து நீங்க முயற்சி பண்ணி உட்கார்ந்து இருப்பீங்க, மனம் வேற விஷயத்த நினைச்சிட்டு உள்ள வந்தது அப்படின்னா ஏகாக்கிரத சித்தத்தை கொஞ்சம் கவனிச்சு நாம வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பது அர்த்தம். மனம் வெளியிலே போகலீங்க, 1 hour போனதே தெரியல, அப்படியே உட்கார்ந்து இருந்தா அப்படின்னா ஏகாக்கிரத சித்தம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் என்னது? அபியாசம். நீங்க 1 hour கிளாஸ கவனிக்கிறீங்கன்னா உங்க மனதுக்கு அபியாசத்தை கொடுக்கிறீர்கள். தியானம் பண்ணி தான் மனதை ஒழுங்குபடுத்தணுங்கிறது அவசியம் இல்லை நான் சொல்ல. பட் நீங்க 1 hour நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு, என் மனமே இவங்க சொல்ற விஷயத்த கவனி அப்படி உட்கார வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? திஸ் இஸ் அபியாசம், முயற்சி. மனதை ஏகாக்கிரத சித்தம் ஒருநிலைப்படுத்துவதற்கு செய்யற முயற்சி இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு அபியாசம். அவ்வளவுதான். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? மன அமைதி. இப்ப மன அமைதி ஒரு நிலை பெறாம நீங்க எப்படி 1 hour கிளாஸ் கேட்க முடியும்? அதுக்குண்டான பயிற்சி நீங்க செய்யறீங்க. இப்போ யூ ஆர் டூயிங் பயிற்சி. எத்தனை முயற்சி செய்யற பாத்தீங்களா? அதுக்கு பேரு அபியாசம். அது எப்படி செய்யணும்? தொடர்ந்து செய்யும் முயற்சி. அண்டர்லைன் பண்ணிக்கணும். முயற்சி எப்படி இருக்கணும்? தொடர்ந்து. அந்த 3 மணிக்கு கிளாஸ்னா கரெக்டா 3 மணிக்கு மைண்ட் பழக்கணும். 4 மணின்னு அந்த கிளாஸ் 4 மணிக்கு முடிக்கணும். அப்பதான் அது பழகும். அப்ப வாரத்துக்கு ஒரு 3 நாள் கொடுக்கறங்க போது 3 நாள் நீங்க அதை முதல்ல பழக்கணும். முதல்ல அதுக்கப்புறம் வாரத்துக்கு டெய்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் முயற்சி எடுத்துன வாரத்துக்கு ஃபுல்லா பழக்கின மனம் திணறும். அதனாலதான் என்ன பண்றது? ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீங்க ரெக்கார்ட் போட்டு கேட்கறீங்க, உட்கார்றீங்கிறது வேற விஷயம். ஆனா அது டைம் மாறும். ஆனா மனதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகாக்கிர சித்தம் பெறக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு காலையில 3 o'clock உட்காருது 4 மணி வரைக்கும், நான் தினம் அந்த 3 to 4 உட்காரம் பாருங்க. தட் கிவ்ஸ் indefinite result.
அதுக்கு கண்டிப்பா பலன் அதிகம். நான் வேற வழி இல்லை, நீங்க ரெக்கார்டிங் கேட்குறீங்கிறது வேற விஷயம். அது டைம் மாறும். நீங்க இப்ப கிளாஸ் விட்டுட்டீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு கேட்பீங்க ஒரு நாளைக்கு, அப்புறம் ஒரு நாளைக்கு காலேஜ் கேட்கலாம், அது வேற, அது தவறு நான் சொல்லவில்லை. மனதை பயிற்சி பண்றதுக்கு நான் காலையில 5 to 6 டெய்லி வாரம் ஃபுல்லா பழக்கிறங்க போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனதை நீங்க என்ன பண்றீங்க, கரணமாக மாற்றுகிறீர்கள். அப்ப என்ன ஆகாது, உங்க கட்டுக்குள் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏகாக்கிரத சித்தம் இஸ் பாசிபிள். அதனாலதான் சொல்றது கிளாஸ் டைமுக்கு அட்டன் பண்ணி பழகுங்கன்னா அந்த 3 to 4 மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 to 4 3 to 4 அப்படியே பழக அதுக்கு பேர் தான் அபியாசம். புரிஞ்சுக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அது அடுத்த எப்படி இருந்தாலும் ரெக்கார்டிங் போட்டு நான் புரிஞ்சுக்கிறோம்ல, அது அடுத்த ஸ்டேஜ். மனதை பழக்குவதற்கு அந்த டைம் 3 to 4 நீங்க பிக்ஸ் பண்ணி, எப்படி அந்த காக்காய்க்கு சாப்பாடு வச்சு பாக்குறீங்களா, காலையில் நீங்க 8 மணிக்கு தினம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சிட்டீங்கன்னா, நம்ம அன்னைக்கு மறந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்திருப்போம், அதோட சத்தம் கேட்டது திரும்பி பாருங்க கரெக்டா 8 இருக்கும். அதை எப்படி காக்கா எப்படி பழகுது, அதேதான். இப்ப பாருங்க, அந்த காலத்துல மாட்டு வண்டியில சந்தைக்கு போவாங்க, நான் பார்த்திருக்கேன். எங்க தாத்தாலாம் மாட்டை எப்படி பழக்கிருப்பாங்கன்னா, லோடை ஏற்றிட்டு நைட் டைம் ஏற்றிட்டு மேலே உட்காந்துட்டு அந்த மெயின் ரோடு கொண்டு விட்டுட்டாருன்னா, அது எந்த ரோடு, பவானி ரோடுனா அந்த சந்தைக்கு அது வாட்டு போகும். எல்லா பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சது நைட் ஏறி படுத்து பணத்தை மடியில் கட்டிக்கிட்டு வண்டியில் ஏறி படுத்தாருன்னா திருப்பி கொண்டாந்து அது வீட்டில் விட்டுரும். அது கரெக்ட். அது எப்படி அவர் பழக்கினாரு, அபியாசம். இந்த இடத்துக்கு போய் இப்படி நின்னா இங்க போகணும், இதை பாருதாங்க பழக்குதல். நம்ம மனதையும் கிட்டத்தட்ட எப்படி அந்த காக்காயை பழக்கிறமோ அந்த மாட்டை பழக்கணுமோ அதை போல் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு 3 to 4 நீங்க அட்டன் பண்றதாட்ட ஒரு பிரயோசனம். நீங்க மறுபடியும் ரெக்கார்டிங் நீங்க கேட்கற தவறுன்னு சொல்லவில்லைங்க. இதனுடைய பலன் ரெக்கார்டிங்கிறது வேற டைம்ல கேட்கும் போது மனம் கொஞ்சம் கட்டுப்படுவது, ஏகாக்கிர சித்தத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் நான் சொல்றேன், தவறுன்னு நான் சொல்லவில்லை ஆச்சுங்களா. ஏன்னா நம்மளாம் முடியாது ரெக்கார்டிங் கேட்டாங்க, அது நான் சொல்லவில்லை. அடுத்தது இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு, 8 ஸ்டெப்ஸ் போடுறாரு பின்னால. எப்படி மனதை அபியாசத்துக்கு என்னென்ன ஸ்டெப் 1 2 3 4 5 6 சொல்லி கொடுக்குறாரு. நாம அப்ப அதை பார்த்து ஏம நியமாக அது நம்ம அப்ப பார்த்துக்க போறோம். அடுத்தது 14வது சூத்திரம். ஏன்னா இதெல்லாம் நேமிங், சம்யா சூத்திரம் பேருங்க. அதாவது நேம் கொடுக்குறாரு. அபியாசம்னா என்ன, அந்த வேர்டு எல்லாம் உங்க காதுல பதிய வைக்கிறார், அவ்வளவுதான். அடுத்தது சூத்திரம் என்ன சொல்லுது, சக தூ தீர்க்க கால. அபியாசத்தை நீங்க எப்படி பண்ணணும், தீர்க்க கால நைரந்தர்ய சத்கார. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, தீர்க்க காலம். நான் தான் சொன்ன பாத்தீங்களா, தீர்க்க காலம் எப்படி இருக்கணும், நீண்ட காலம் முயற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் தீர்க்க காலம். அடுத்து என்ன சொல்றாரு, இப்ப நீங்க ஒரு மனதை இப்ப மனதை செம்மைப்படுத்தல் ஒழுங்குபடுத்துறதுக்கு நீங்க ஒரு மெடிடேஷன் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை தீர்க்க காலம் செய்யணும். நைந்தர்த்தம்னா இடைவிடாது தொடர்ந்து செய்யணும். இப்ப நீங்க தவம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காலையில 6 to 6:15 பண்றீங்க அப்படின்னா ரெகுலரா 6 to 6:15 என்ன ஆகணும்,